ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜின்மேன். இன்னைக்கு நம்ம அருண்குமார் டைரக்ஷன்ல சியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, ஜிசரா விஷயன், மலையாள நடிகர் சூரஜ் வெஞ்சிரமூடு இவங்களாம் நடிச்சு வெளியே வந்த வீரதீர சூரன் பார்ட் 2 படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் கேரக்டர் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி மூவியோட தீமை பத்தி பார்ப்போம். நியோநாயர் ஸ்டைல ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா இது. அது என்ன நியோநாயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரே ஷேட்ல வயலன்ஸ், ரிவெஞ்ச், பெட்ரையல் இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணும். அதாவது நார்மல் சினிமால இருந்து வேறுபட்டது. ஹீரோனா நல்லவன், தியாகி, உத்தம அப்படின்லாம் இல்லாம ரியாலிட்டியில இருந்து கேரக்டர்ஸை பிரதிபலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மூவியோட ஸ்டோரியே ஒரு நாள் நைட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்கும், லைக் கைதி மூவி மாதிரி. அப்புறம் திருவிழால ரெட்ரோ லைட்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க அண்ட் சைரன் லைட்ஸுமே ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கு. அண்ட் ஆல்சோ படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே நல்லவங்க இல்ல, கெட்டவங்க தான், ஒரு கிரே ஷேட் மாதிரி தான். காளியோட பாஸ்ட பாத்தீங்கன்னா ரவுடி கேங்ஸ்டர், பட் பிரசன்ட்ல ஃபேமிலிக்காக பாஷா பை லியோ பார்த்திபன் மாதிரி பாஸ்ட மறந்துட்டு மன்னிச்சுட்டு வாழ்றாரு. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கு, அத டைலாக்லயே சொல்லிருப்பாரு. சோ இப்படி ப்ரொட்டகனிஸ்டையே கிரே ஷேட்ல காட்டுறது தான் நியோநாயர் ஸ்டைல். சரி, நாம அப்படியே ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் இன்டெப்தா பாத்துருவோம். காளி, a former gangster பட் நவ் மளிகை கடைக்காரர் அண்ட் பக்கா குடும்பஸ்தன். ஃபேமிலிக்காக ரவுடிசத்தை விட்டுட்டு ஃபேமிலி மேனா மாறிட்டாரு. பட் அதே ஃபேமிலிக்காக திரும்ப ரவுடிசத்தை கையில் எடுக்க கூட தயங்க மாட்டாரு. பட் ஆல்சோ வீக்னஸ்னு பார்த்தா அந்த ஃபேமிலி தான். பாஸ்ட்ல எதையும் ஒரு நொடியில செய்யக்கூடிய ஒரு ஆள். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு சம்பவம். பட் பிரசன்ட்ல அப்படியே ஆப்போசிட். ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேமிலி மேனா மளிகை கடைக்காரனா ஆரம்பிச்சு கடைசியில அதே இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. பட் அதுக்கு நடுவுல விதி அவரை என்னதான் ஆட்டி படிச்சாலும் அதுக்கு இடம் கொடுக்கல. அடுத்து எஸ்பி அருணகிரி as எஸ்.ஜே. சூர்யா, போலீஸ்காரர், 100% ரியாலிட்டி போலீஸ்காரர் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி மேன். ரவி அண்ட் கண்ணன் மேல இருக்க அந்த பகைய தீர்த்துக்க ஒரு கேம் ஆடுவார். அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது, விட்டா தப்பிச்சிருவாங்க, இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. சோ அதனால விடியறதுக்குள்ள ரவி அண்ட் கண்ணனை ஹேண்ட் கவுண்டர் பண்ணி ஆகணும். சோ அதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், காளியை யூஸ் பண்ணிக்கிட்டது. பட் நல்லவரா கெட்டவரா அப்படின்ட்டு கேட்டா டவுட் தான். ஆனா அவரால சாமானிய மக்கள் யாருமே பாதிக்கப்படல. அடுத்து கலைவாணி, கலை, காளியோட வாய்ஸ். இவங்களோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஓப்பன் எண்டா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆல்ரெடி மேனேஜ் ஆனவங்க கையில ஒரு குழந்தை இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் காளிய கல்யாணம் பண்ணிப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி இவங்களுக்குள்ள லவ் ஆச்சு அப்படின்லாம் ப்ரீக்வல் வந்தாதான் நமக்கு தெரியும். பட் கேரக்டரா பார்த்தோம்னா காளி மாதிரியே தான். ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, திரும்ப ஹஸ்பண்ட் வயலன்ஸ்குள்ள போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அண்ட் ஆல்சோ ஃபேமிலிக்காக எந்த எண்டுக்கும் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காளியை எல்லாருமே கிளைமாக்ஸ்ல அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுவாங்க. அடுத்து ரவி, பெரியவர். எது நடந்தாலும் அதை அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், திலீப்போட இஷ்யூ. காரியம் ஆகணும்னா காலில் கூட விழுவாரு. தட் மீன்ஸ் நரி தந்திரம், சூழ்ச்சி, துரோகம் இதுல அவருக்கு கை விழுந்த கலை. பட் ஃபேமிலி மேல ரொம்ப பாசம் அதிகம். அவங்களுக்கு ஒண்ணுன்னா இவர் எந்த எண்ணுக்கும் போவாரு. அடுத்து கண்ணன், பெரியவரோட புள்ள. அப்பாக்கு விசுவாசி, அப்பா மேல பாசம், மரியாதை இதெல்லாம் ரொம்ப அதிகம். ஆனா முன்கோபக்காரன், அப்பா அளவுக்கு யோசிச்சு முடிவெடுக்க மாட்டான். பட் ஆல்சோ இவனும் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ரீஜா, பெரியவரோட பொண்ணு, கண்ணனோட சிஸ்டர். பெருசா சீன்ஸ் இல்ல, பட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓப்பனிங்லேயே இவங்களுக்கு அண்ணன் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு காட்டிட்டாங்க. பட் ஆல்சோ கிளைமேக்ஸ்ல அண்ணனை காளி கொண்டுட்டான் அப்படின்ட்டு தெரிஞ்சோன்னே பாட்டிலால காளியோட இடுப்புலயே குத்துவாங்க. அண்ட் கடைசியா வெங்கட், காளியோட ஃப்ரெண்டு, பெரியரோட விசுவாசி. தான் மேல பாசம் காட்டுறவங்க எல்லாருக்கும் விசுவாசியே இருப்பாரு. முக்கியமா பெரியப்பாக்கு ரொம்ப விசுவாசி. ஆனா கண்ணன் போல புரோடா இல்ல, இன்னசென்ட். ஆல்சோ பெட்ரையல் அண்ட் ரிவெஞ்ச்னா என்னன்னே தெரியாது, அந்த எண்ணமும் சுத்தமா இல்ல. அண்ட் இந்த படத்துல வர எல்லா லேடிஸ் கேரக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா இருப்பாங்க. ஓப்பனிங்ல இருந்து ஹஸ்பண்ட் காணோம்னு பொண்ணு கூட்டிட்டு வந்து ஒருத்தவங்க நாயம் கேட்டு வருவாங்கல்ல, அந்த அம்மாவும் சரி, கலைவாணி, ரவியோட பொண்டாட்டி, பொண்ணு ஸ்ரீஜா அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப போல்டா தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல வர மேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் மாதிரி தான் டெவலப் பண்ணிருப்பாரு டைரக்டர். அடுத்ததான் நாம இட்டென்டல்ஸ் அப்படி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா மதுரையில மேலூர், திருவாதூர், அரசனூர் இந்த பகுதியில நடக்கிற மாதிரி தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா மேலூர்ல இருக்கும். மார்க்கெட் ஏரியா பாத்தீங்கன்னா திருவாதூர்ல இருக்கும். காளியோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா அரசனூர்ல இருப்பாங்க. அப்புறம் காளி கடைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியா பையனுக்கு காத்தாடி வாங்கிக்கிட்டு கிளம்புவாரு. பட் அடுத்த ஷாட்ல யூட்டன் போட்டு திரும்பி வரும்போது காத்தாடி இருக்காது. ஆல்சோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு கேப்பா, போன்ல காத்தாடி வாங்கிட்டேன்னு சொன்னீங்க, எங்கப்பான்னு கேப்பா. பட் கிளைமாக்ஸ்ல அந்த சின்ன பொண்ணு கையில காத்தாடி இருக்கும். ஆல்சோ அந்த பொண்ணும் காளிய பார்த்து சிரிக்கும். அப்ப அந்த காத்தாடி எப்படி வந்துச்சுன்னு டைலாக்லயே சொல்லிருப்பாங்க. சோ காளி தான் இவங்களை காப்பாத்திருக்காரு, அந்த காத்தாடியுமே கொடுத்திருக்காரு. அடுத்து பிரசன்ட்ல ஸ்டோரியோட டைம்லைன் பார்த்தோம்னா மார்ச் 2024. காளியோட வீட்ல காலண்டர் இருக்கும். அண்ட் பாஸ்ட்ல எந்த வருஷம்னு பார்த்தோம்னா சரியா மென்ஷன் பண்ணல, அதனால டைமிங் என்னன்னு தெரியல. அடுத்த டீடைல்னு பார்த்தோம்னா காளி கடைக்கு ஒய்ஃபோட பேரு தான் வச்சிருப்பாரு, கலைவாணி என்டர்பிரைசஸ்னு. அண்ட் வண்டிலையும் கலைவாணி என்டர்பிரைசஸ் தான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாரு. அண்ட் ஆல்சோ கையிலையுமே கலைவாணின்னு தான் பச்சை குத்தி இருப்பாரு. சோ இது மூலமா இன்டைரக்டா அவரோட ஒய்ஃப் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காரு அப்படின்ட்டு காட்டுறாங்க.
அண்ட் இம்பார்ட்டன்ட்லி கடைசி வரைக்குமே ஒய்ஃப் கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு. அண்ட் அடுத்ததா பார்த்தோம்னா படத்துல கிழங்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்னு ப்ளே பண்ணிருக்கும். ஆனா அது எப்படி இவங்க கிட்ட வந்துச்சுன்னு ஓப்பனா காட்டியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு சீன்ல பேக்ரவுண்ட்ல அதை பிளேஸ் பண்ணிருப்பாங்க. பிளாஷ்பேக்ல காளி போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேருமே கொன்னுட்டு வெளியே வந்து வெங்கட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஸ்டேஷன்ல இருக்க எல்லாத்தையுமே சூறையாடுவாங்க. அப்ப 2 பேரும் ஒரு பொட்டிய தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப டைலாக்ல பார்த்து தூக்கிட்டு போடா உள்ள என்ன இருக்குன்னு தெரியும்ல அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஒண்ணு வரும். சோ அந்த ஸ்டேஷன்ல இருந்துதான் அதை எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிழங்க காளி பிரசன்ட்ல யூஸ் பண்றதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா அதை வச்சு பண்ணா ரெக்கார்ட் எதுவே வராது அப்படின்றதுக்காக தான் இதையுமே டைலாக்ல சொல்லிருப்பாரு. பிளாஷ்பேக்ல அப்ப இருக்க அந்த பெரியவரை கொண்டுட்டு அந்த அரசியல்வாதியை கொண்டுட்டு அவரோட ஆளுங்களை பார்த்து காளி காதுக்கும் நெத்தி பொட்டுக்கும் 2 இன்ச் தான் கேப்னு சொல்லி உயிர் பிச்சை போடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளுங்க என்ன ஆனானுங்க காளியை சும்மா தான் விட்டாங்களா அப்படின்ட்டு நமக்கு படத்துல சரியா காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா டைட்டில் டீசர்ல அதை லிங்க் பண்ணிருப்பாங்க. பெரியவரோட ஆளுங்க காளியை பழிவாங்க. காளியை தேடி அவரோட மளிகை கடைக்கு அவரோட வீட்டுக்கே வருவாங்க. ஆனா அப்ப காளி மறுபடியும் அதே டைலாக சொல்லி விரட்டி விடுவாரு. அண்ட் ஆல்சோ இன்னொரு டீட்டெயிலுமே அந்த வீடியோல இருக்கும். என்னன்னா இந்த படம் சியான் விக்ரம்க்கு 62வது படம். அத டைலாக்லயே 62 ரூபா ஆச்சு அப்படின்ட்டு கஸ்டமர் கிட்ட சொல்லுவாரு. அடுத்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல சாப்டர் 1 போலீஸ் ஸ்டேஷன் விட்டாங்க. அதுல திருவிழால 2 பேரும் இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்கன்னு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்ப காளி அந்த 2 பேருமே அடிச்சு விரட்டிட்டு வருவாரு. அப்ப கான்ஸ்டேபிள் யாரோடா நீன்னு நம்ம காளியை பார்த்து கேட்கும் போது காளி அவர் யாருன்னு காதுல குசு குசுன்னு சொல்லுவாரு. அதை கேட்டோன்னே கான்ஸ்டபிளோட முகம் பாத்தீங்கன்னா மாறும். அண்ட் போகும்போதும் இடம் தெரியுமான்னு கேட்டுட்டு இவரோட கடையோட அட்ரஸ சொல்லுவாரு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா திருத்தணியில நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் மூவி பாத்தீங்கன்னா மதுரையில. ஒருவேளை கிளைமேக்ஸ்ல ஊற விட்டு வந்தவங்க திருத்தணியில செட்டில் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா படத்துல காளியோட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா பிரசன்ட் அண்ட் பாஸ்ட்ல மெசி டெக்ஸ்டர் ஸ்டைல தான் இருக்கும். பட் இந்த வீடியோல நல்லா முடிதாடிலாம் வச்சுட்டு இருப்பாரு. சோ அதனாலதான் நான் அப்படி நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பிளாஷ்பேக்ல பார்த்தோம்னா விக்ரம் சரண்டர் ஆகுறன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வருவாரு. அப்ப நெஞ்சுகிட்ட ஒரு பெரிய தழும்பு மாதிரி இருக்கும். மேபி இவர் பண்ண சம்பவங்கள்ல ஒரு சம்பவத்தால அது வந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் பெருசா ஒண்ணு நடந்த மாதிரி கலைவாணி சொல்லுவாங்க. எப்போனா பெரியவர் காளி கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருப்பார்ல. அப்ப கலைவாணி அந்த 4 வருஷம் கைப்பிள்ளையோட ஊரு பேரு தெரியாத இடத்துல நாதி இல்லாம சுத்திட்டு இருந்தோம். அந்த பயம் ஜனனிக்கு இன்னும் போகலன்னு சொல்லுவாங்க. ஆல்சோ இதுக்கு முன்னாடி ரவி காளி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி டைலாக்ல சொல்லுவாங்க. சோ அப்படி பார்த்தா அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு பெருசா நடந்திருக்கு. சோ இதெல்லாம் தான் நான் நோட் பண்ண ஹிடன் டீடைல்ஸ். நீங்க எல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தோட டெம்ப்ளேட் அண்ட் ஸ்டோரி எல்லாமே பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். தமிழ் சினிமால இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. பாஷா, லியோ, சலார், ஜெயிலர், விக்ரம் இப்படின்னு சொல்லிட்டே போலாம். பட் why இட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னா ஸ்டோரி ரைட்டிங் அண்ட் மேக்கிங். டைரக்டா பார்ட் 2 ரிலீஸ் பண்ணதுதான் காரணம். இதுக்கு முன்னாடி தமிழ்ல இப்படி வந்திருக்கா அப்படின்ட்டு பார்த்தா ஏகேவோட பில்லா அதோட ப்ரீக்வல் நேம் பில்லா 2ன்னு ரிலீஸ் ஆச்சு. ஆனா அது ஸ்ட்ரெயிட்டா பார்ட் 2 என்ற நேம்ல ரிலீஸ் ஆச்சு. பட் இது ஃபர்ஸ்ட் டைமா சீக்வல் ஸ்டோரிய பார்ட் 2ன்னு டைரக்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனாலயே சில கேரக்டர்ஸ்க்கு ஓப்பன் எண்டிங் இல்ல. பட் இருந்தாலும் கமர்ஷியலா லேக் இல்லாம சியான் ஃபேன்ஸ் ரசிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காரு டைரக்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது போல ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.